ஹாய் ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். நம்ம பிங்கோவில் இன்னொரு ஃபீமேலும் போட்டுருச்சு, அதுவும் 18 ஃப்ரைஸ். இல்லைங்க காட்டுறேன். ஐயோ நானே உழுதுருவேன். காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, நம்ம புதுசாக வாங்கின அச்சி ப்ளூவும் குட்டி போட்டுருச்சு. அது ஒரு கோளாறு ஆயிடுச்சு. இன்னொன்று ரெட் கோய் எல்லாத்தையுமே இப்போ காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இப்போ முந்தானத்துக்கும் முன்னாடியே போட்டுருச்சு. நான் இதில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அந்த பெரிய டேங்கில். அதனால் இப்போ நம்ம அச்சி ப்ளூ டேங்கை போய் பார்ப்போம். அச்சி ப்ளூவில் மூணு குட்டி போட்டுச்சு. அதில் நம்ம ஃப்ரெண்டு இந்த டப்பாவை அப்படியே கீழே தள்ளி விட்டான். அதனால என்னாச்சு, ஒரு குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் மிஞ்சிடுச்சு. இங்கே காணும், எங்கன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா இதோ வருது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க, உங்களுக்கு இதை வெளில எடுத்து காட்டுறேன். அடியில் போகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, எட்டி பார்க்குறத இந்த சைடால் காட்டினா தெரியும். பார்த்துட்டிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம ரெட் கோயை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும் ரெட் கோய் ஃப்ரைஸு. ஆனால் பிளாக் கலரில் இந்த தடவை ஃப்ரைஸு ஒரு 18 ஃப்ரைஸ் இருக்கும். அடுத்தது நம்ம இந்த தொட்டியில் உள்ள பெரிய ஜுனியர் சைஸெல்லாம் எடுத்து இதில் வச்சுட்டோம். சும்மா இதை விடலாம். நம்ம பிங்கோ இப்போ பிரிச்சிடலாம். பிங்கோ மேலு பார்த்தீங்களா ஜொலிக்குது. அங்கே நம்ம பிங்கோவெலாம் பார்ப்போம். அங்கே பிங்கோ பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக செட் ஆகிடுச்சு. பாருங்க, ஃபுட்டு போகிறான்ட்டு வருதுங்க. நம்ம டம்போயரும் குட்டி போட்டுருச்சா, அதை இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்ட இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். தேங்க்யூ.